ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்போ பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடை சனி பகவான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்களேன், 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ரிஷப ராசி என்பதாகிய நம்மளுடைய நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட கவலைகளுக்கு, நீங்கள் போராடின ஒரு போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக எல்லா போராட்டமும் எப்படா முடியும்னு எதிர்பார்த்த உங்களுடைய கேள்விகளுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் நம்மளுடைய சனி பகவான் வக்ரம் பெற்று நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்களில் 100 நாட்கள் உங்களுக்கு யோகமானதான். ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மனசுக்குள்ள எவ்வளவோ வலி, எவ்வளவோ வேதனை உங்களுக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலமாக நீங்க நேசிச்ச உறவும் உங்களுக்கு துரோகம் பண்றாங்க. நீங்க உயிருக்குயிரா யாரை பார்த்துக்கிட்டீங்களோ அவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்றாங்க. இதுல வந்து வேலையிலையும் நிறைய பிரச்சனை. ஸோ இப்போ இவ்வளோ குழப்பம், இவ்வளோ கவலை, இவ்வளோ போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலமாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெற்று உங்களுக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்க போறார். மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாக போறீங்க. மனசுல ஒரு கேள்வி உங்களுக்கு இப்போ உதயமாகிட்டே இருக்கு. அப்பப்போ வந்து போயிருக்கு, இது எப்போ மாறும், எப்படி மாறும் தெரியலையே, ஆனால் மாறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குல்ல. அந்த கேள்விக்கான விடை சனி பகவான் சூப்பராக கொடுக்க. ஓகேவா? காதலில் வெற்றி. காதலில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள். நம்ம ஏற்கனவே நம்ம பல வீடியோ சொன்ன மாதிரி தான். காதலில் அதிகமாக சிக்கி தவிக்கிற 4 ராசிகள் இருக்கு. அந்த 4 ராசியில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோமா ஃபர்ஸ்டாக நீங்க தான் தூக்குவீங்க. உண்மையா உருகி காதலிச்ச காதல் போலியான நபர்களுடைய செயலால் விட்டுட்டு போயிருக்கும். அதுல அழுத்தம் அடைஞ்சிருப்பீங்க, நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த நிலையில உள்ள உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான ஒரு உறவு கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு காலம். ஒரு புதிய உறவு தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். இந்த புதிய உறவு நேர்மையான உறவா, இல்லீகலான உறவான்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க.
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன். ஒரு மனிதன் கஷ்டத்தோடு இருக்கும்போது, பிரச்சனையோடு இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்கறது என்னது? நேர்மையான உறவு தான். ஸோ அப்படிப்பட்ட உண்மைத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான உறவு உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ், ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுது. அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய லைஃப்பில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இனிமேல் தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இனிமேல் தான் அந்த 100 நாளில் நிறைய விஷயத்தை சாதிக்க போகிறோம், சோதனைகளை கடந்து சாதனை புரிய போகிறோங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம்னு சொல்லுவேன். அப்போ இந்த 100 நாளில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை அடைய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலித்து கொண்டு இருக்கக்கூடிய உண்மையான காதலை இன்னும் வைத்து அந்த காதலுக்காக போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி. காதலை சொல்லலாமா வேண்டாமா, சொன்னால் என்ன ஆகுமோ அப்படிலாம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலை சொல்லி காதலை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சனி வக்கர பயிற்சியாக இருக்கும் போது, அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். ஓகேவா? கணவன் மனைவி அந்யுன்யமாக இருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பல ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏறாத ஆஸ்பத்திரி கிடையாது, போகாத கோயில் கிடையாது. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் 2 பேருமே மனசார சந்தோஷமாக மனப்பூர்வமாக அந்யுன்யமாக இருந்தீங்கன்னா, சனி வக்கரம் பெற்று உங்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குது. அப்போ குழந்தைகள் இருக்குது சார், குழந்தைகள் மூலமாக பிரச்சனையாக இருக்குது சார், நான் என் குழந்தைய உயிராகவே வாழ்ந்துக்கிருக்கேன், ஆனால் என் குழந்தை என்னை கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இது எப்போ மாறும்னு எதிர்பார்க்குற உங்களுடைய எண்ணங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உண்மையிலேயே அப்பாடி ரிலாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கப்படும். உங்கள் குழந்தை இப்போதான் உங்கள் அன்பெல்லாம் புரிஞ்சுக்க போகிறாங்க. உங்களை தேடி வந்து அன்பு காட்டக்கூடிய நிலைமை உறுதியாக உண்டு. ரிஷபராசி பெற்றோர் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் மேலே சுமத்திருந்த வீண் பழி, தேவையில்லாத ஒரு வார்த்தைகள், தேவையில்லாத ஒரு செயல்பாடுகள் நடந்து அதன் மூலமாக கஷ்டத்தை கவலைகளோடு நீங்கள் இருக்கீங்கன்னா, அந்த கஷ்டமும் கவலையும் விலகி இன்பமும் ஒரு அதிகமான பொருளாதாரமும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த திடீர் அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 100 நாட்களில் கட்டாயமாக செய்ய போகிறேன். உங்களுக்கு எதிர்பார்த்த, அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உங்களுடைய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால உங்களுக்கான ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்னென்னவோ அதெல்லாம் அப்படியே கொடுக்க போகிறேன். சரியா? இதை அப்படியே பயன்படுத்தி சரியான முறையில் போயிட்டீங்கன்னா சங்கடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுடைய லைஃப்பில் இந்த சனி வக்கர பயிற்சி காலம் கிரகம் கொடுக்கும். ஸோ மீதி உள்ள ஒரு 30 நாள், ஒரு 38 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தும். உங்களை குழப்பதுக்குனே ஒரு டீம் வருவாங்க. நீ அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நீங்கள் அந்த நேரத்தில் உணர்ச்சிப்பற்றக்கூடாது. அன்புக்கோ பண்புக்கோ பாசத்துக்கோ கட்டுப்பட்டு நீங்கள் தோற்றதெல்லாம் போதும். ஓகேவா? ஏன்னா நிறைய இடங்களில் என்னுடைய அருமை ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் எந்த இடத்தில் உங்களுடைய தோல்வியை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா, நீங்களா உங்களுடைய சிந்தனைப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யார் மேலேயா அக்கறை வைக்கிறது, யார் மேலேயா பரிதாபப்படுறது, யாரையா கேர் பண்ணுறது, யாரையா லவ் பண்ணுறது, யாரையா அளவுக்கு அளவுமாக நேசிக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு அதிகமாக எந்த விஷயத்தை நீங்கள் அதிக ஆர்வம் மக்களிடம் காட்டுகிறீர்களோ அவர்கள் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த 38 நாட்கள் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உன்ட்ட அன்பு காட்டுறேம்மா, பண்பு காட்டுறேம்மா, பாசம் காட்டுறேம்மா, போய்கிட்டே இரு. நானாக இருக்கேன், தனியாக கூட இருந்துட்டு போயிடும், ஆனால் உன் கூட துணையாக இருக்க மாட்டேன்டா, நீ அதை தொல்லையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரிஷபராசி ஆணாக இருந்தாலும் படுத்த முடியும், ரிஷபராசி பெண்ணாக இருந்தாலும் படுத்த முடியும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
இந்த 10 ரூபா போட்ட 100 ரூபா தரேன், 100 ரூபா போட்ட 1000 தரேன், 1000 ரூபா போட்ட 10,000 தரேன்னு உங்களை மாய வலையில் சிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து தலையிட்டுறாங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்றமும் மாற்றமும் நிறைய இருந்துச்சு. சனி பகவான் அந்த 100 நாளில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்தாருன்னு உங்கள் வாயினாலே நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.